வணக்கம் டெக் பிலிவர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupeesக்குள்ளே இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பீக்கரை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டோட தான், ரொம்பவே சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் யாருன்னா ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியிருந்தான். ஸோ மறுபடியும் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மேலே என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா போட் அப்படின்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணிட்டு ஸ்லிங் யுவர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. டிடபிள்யூஎஸ் ஸ்பீக்கர், கிரேட் இம்பாக்ட் அப்படின்னு இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேயோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாம் போட்டிருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2490 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. நான் அவ்வளோலாம் கிடையாது, நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்படி வச்சு இப்படி இழுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேகாக கொடுத்துருக்குறாங்க, நம்ம எங்கே வேணால் தொங்க விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் கேபிளில் சார்ஜ் போடுற போட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டாக மைக்கும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்துட்டு ஒரு ரப்பரைஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு டேக் இருக்குது, இங்கே போட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சாலும் மூவ் அந்த மாதிரி ரப்பரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நல்ல விஷயம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு. ஒரு ஆக்ஸ் கேபிளை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண வேணாம், வயர்டாக யூஸ் பண்ணணும்னா இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சின்ன ஒரு கேட்லாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்லாகும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸை கொடுத்து இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இன்னொரு போட் ராக்கர்ஸ் 390 அப்படின்ற ஒரு இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். அதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் கேட்லாக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இதுவும். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஒரு அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஒரு சின்ன டெமோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இதோட பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் கிளியராக பார்க்கலாம். பவர் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஆன் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கொடுக்கும். நம்ம வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இப்போது கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது சாங் போட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் மட்டும் அதிகமாக கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு சாங் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்டு கேட்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் அண்ட் பிளேலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் சவுண்டு கேட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் தான், எந்த அளவுக்கு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கனெக்டிவிட்டியை பார்த்துலாம். கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது Bluetooth 5.0 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. இது போகிற லேட்டஸ்ட் Bluetooth வெர்ஷன் தான். ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. 10 மீட்டர்ஸ் அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபோனுக்கோ ஸ்பீக்கருக்கோ 10 மீட்டருக்கோ மேலே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கனெக்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சாங்ஸ் எல்லாம் லிசன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது, நீங்கள் வந்துட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா நடுவில் ஏதாவது ஒரு கால் வருதுன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த கால் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர்லேயே இன்பில்டாக மைக் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லேயே இந்த கால் கூட பேசி இதுலேயே கட் பண்ணிக்க முடியும். இந்த சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி இதோட டெமோ கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சின்ன ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 5 வாட் கொடுக்குறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். போட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. இன்னொரு ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா 2 ஸ்பீக்கரை ஒரே ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டிடபிள்யூஎஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா
நடுவில் ஃபோனோ லேப்டாப்போ ப்ளேஸ் பண்ணிட்டு 2 சைடு 2 ஸ்பீக்கரை தொங்க விட்டிங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஸ்பீக்கர் வாங்குறாருன்னா 2 பேரும் சேர்ந்து கனெக்ட் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10 hours ஆஃப் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பீக்கருக்கு இயர்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஆனால் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். 70% வால்யூம் நீங்கள் வச்சிங்கன்னா 10 hours கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கரை வச்சு கேட்க முடியும். அதோட இந்த சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hourலேருந்து 2 hours மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பேட்டரி பேக்கப் பற்றி சொல்லிட்டு இதில் பேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி பேக்கப் நம்மளுக்கு கிடைக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் மூலியமா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளூடூத் பிடிக்கல, இன்னும் ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வேணும்னா ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா வயர்டு மோட்லையும் இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா IPX7 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் ஸ்பீக்கரில் பக்கத்தில் வச்சிங்கன்னா அது மேலே வேர்வை பட்டாலும் சரி, இல்லை இப்போ தெரியாமல் தண்ணியில் கீழே போட்டுறீங்க, இல்லை மலையிலலாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணோன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் தண்ணி உள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரிய கிடையாது. இதோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட் 150 grams தான் வருது. அதாவது ஒரு 1/4 kilo கூட கிடையாது. அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸ்க்கும் சூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் குத்துப்பாட்டாக இருக்கட்டும், இல்லை மெலடி சாங்காக இருக்கட்டும், எல்லா சாங்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு தாராளமாக சூட் ஆகும். ஸோ இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் பாட்டு கேட்கணும்னா இது ஒரு டேக்கை கொடுத்துருக்காங்க. உங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதை மாட்டிட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கலரில் வருது. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்க ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. இதில் டிசைனில் தான் பார்த்தீங்கன்னா சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாடி எப்படி இருக்குதோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா தேட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் சவுண்ட் அவுட்புட் வர இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிளாத் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு சாஸ் ஊற்றிச்சு இல்லை ஏதாவது அழுக்காயிடுச்சுன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா இது துவைக்க கூட முடியாது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் அது வந்துட்டு வேறு மெட்டீரியலில் கொடுத்துக்கலாம். கிளாத் மெட்டீரியலில் கொடுத்ததுனால ஈஸியாக அழுக்காயிடும். ஸோ இதோட வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 yearக்கான வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த 1 yearக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் போர்ட் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டியை கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்டி கார்டை பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. முக்கியமான விஷயம் பில்லெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸை பற்றி பார்த்தலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 999 rupees, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 rupees தான். ஆஃபர் எல்லாம் இருந்துச்சுன்னா 800, 750 கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கரை பற்றி each and everything நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ see you next video. Until that, bye.